இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் மூர்த்தி அவர்கள் எந்த மாதிரியான அஸ்திரங்களை ஏவ போறாரு? ஓகே, ஏன்னா அந்த தொகுதி முழுக்க பார்த்தோன்னா டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபுல் தொகுதிக்கும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. வீட்டில் ஆயாலாம் இருக்கு, ஆயாவுக்குலாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு போறவங்க தானே கொடுக்கணும், ஆயாவுக்கு எதுக்காக கொடுக்குறீங்கன்னா வச்சுக்க ஆயா, சும்மா வச்சுக்க, மறக்காம ஓட்ட போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தது ஒரு பெரிய லிஸ்ட். இந்த நகைக்கடையில் சீட்டு போட போனோம்னா 1000 ரூபாய் சீட்டுக்கு இந்த இலவச பொருள், 2000 சீட்டுக்கு இந்த இலவச பொருள், அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்களாம். வீட்டுக்கு தேவையான அத்தனை சீர்வரிசை பொருட்களும் மதுரையில் இந்த முறை தேர்தலுக்கு விநியோகிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. கணக்கு இல்லாம வாங்கி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வீடுகளை, பெரிய பெரிய பண்ணை வீடுகளை வாடகைக்கு எடுத்து டிஃபன் பாக்ஸு, ஹாட் பாக்ஸு, குடம், எவர் சில்வர் குடம், பிளாஸ்டிக் சேரு, இப்படி ஆரம்பிச்சு கடைசியாக தேர்தல் அன்று அல்லது தேர்தலுக்கு முன்பாக ஒரு நாள் முன்பாக 1 கிராம் மூக்குத்தி கொடுப்பதற்கு வரை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இதை தேர்தல் கமிஷனும் இப்பையிலிருந்தே கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பணப்பட்டுவாடா மதுரை முழுக்க விளையாட இருக்குது. யார் இதெல்லாம் பண்ண போறாங்கிறது நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, தயாராயிட்டாங்க. இதை செல்லூர் ராஜு உணர்ந்திருக்கிறார். ஒருவேளை பணத்தை கிணத்து அடிச்சு ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை எப்படி சமாளிப்பது என்ற ஒரு திட்டமிடலையும் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? செல்லூர் ராஜு அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது.